இருங்க நான் எம்எல்ஏ சொல்லிட்டேன். மனோஜ் அவங்க ரெண்டு பேரும் விருத்தாம்பிகையும் இல்லை அருமையான ஒரு நிமிஷம் இருங்கண்ணா மேம். இங்கே 46 வருஷமா உழைப்பு போட்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கி என்ன மாதிரி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க முஸ்லீம் மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து எங்களெல்லாம் பதவி கொடுத்து பொறுப்பு கொடுத்து இன்னைக்கு என்ன சராசரி ஒரு ஃபுட்பால் கோச்சாக இருந்தேன் நீங்கள் உட்கார வச்சு ஒரு எம்எல்ஏ பக்கத்தில் உட்கார வச்சு எம்பிக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை அழகு பார்த்து இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஐயா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்றதுக்கு பதிலாக அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணுறதா எங்களை வந்து இது மாதிரி சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லி கொலை முயற்சிக்கான ஒரு விஷயம் இருக்குன்னு நாங்கள் சொல்லி நேற்று மனு கொடுத்துருக்கோன்னு சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே கட்சியிலிருந்து நம்ம மறைந்த மாவீரனுடைய சொந்தக்காரங்க சொன்னதை ஒரு விஷயத்தை எடுத்து பேசிக்கிட்டீங்க. ஐயா அவர்களை கொலை செய்ய முயற்சி பண்றாங்க. அதை இன்டைரக்டா இப்படி எங்களுடைய ஐயா கூட பக்கபலமா இருக்கிற ரெண்டு பேர், அதாவது கிட்டத்தட்ட 25 வருஷமா தலைவராக இருந்த ஒருத்தர் சின்னையா அவர்களதோ கிராமமா வராருன்னு சொல்லி இன்னைக்கு நேத்து பேசும்போது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருளனுக்கு வாய்ஸே வரல. நிறைய பேர் கேட்டாங்க ஏன் அவரால் பேச முடியலன்னு. அதோட உண்மையான காரணம் என்னன்னா மைக்கு பிடிச்சி கிராமமா எங்க சின்னையா வராரு, எங்க அன்புமணி அண்ணா வராரு, ஐயாவோட மகன் சின்னையா வருகிறாரு சொல்லி கிராமமா கத்துனதுனால தானே கூட இருக்க நிறைய பேர் முன்னோர்கள் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் மேலேயும் இவ்வளோ பெரிய பழியை போடுறாங்க, கொலை முயற்சி பண்ண போறாங்கிறத நாங்க இங்க சொல்ல வந்திருக்கோம். அவங்க திட்டமிடுறாங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்குது. உண்மையிலேயே பயமா இருக்கு. நேரடியா இல்ல திட்டமிட்டு தான் பண்றாங்க. இவரு இந்த ஐடியா இருக்கவரு சமூக ஊடக பேரவையில மாநில பொறுப்பு கொடுத்திருக்காங்க இவருக்கு. இவரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை எங்க அப்பா வந்து ஜோசியம் பார்க்கிறவர் தான், ஜாதகம் பார்க்கிறவர் தான், அது எங்களுடைய குலத்தொழில் தான். ஆனா கிளி ஜோசியம் பார்க்கறவங்கலாம் கூட்டு வந்து உட்கார வச்சு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு கேவலப்படுத்துறாரு. இதை யார் இந்த மாநில பொறுப்பு இவர் கொடுத்தது யாரு? எங்களுடைய அன்புமணி அண்ணன் தான். எங்களுடைய அன்புமணி அண்ணன் தான் என்ன அடையாளம் காட்டி இந்த மாதிரி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு யங்ஸ்டராக என்னை கொண்டு வந்தார். ஐயா கிட்ட கொண்டு போய் விட்டது அவர் தான். ஐயா முகத்தை காமிச்சதே இவர் தான். அப்போ இன்னைக்கு இந்த டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் இல்லாம ஒவ்வொருத்தரையும் அசிங்கமா, அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தோல்ல துண்டு போட்டு ஒரு சப்பல் வச்சுக்கிட்டு சப்பலுக்கு பாலிஷ் போடுற மாதிரி, நான் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி, எங்களை எல்லாம் இந்த மாதிரி திட்டமிட்டு தாக்கிட்டு இருந்தவங்க நாங்க சகிச்சு போய்கிட்டு தான் இருந்தோம். 3 மாசம் அப்படிதான் போயிட்டு இருக்கோம். அது என்ன குறிப்பா இப்ப என்னெல்லாம் வந்து அந்த டம்மி பொதுச்செயலாளர்னு சொல்றது, ஜாதியை சொல்லி திட்டுறது, என்னுடைய மகள் சேர்ந்தவர் இல்லங்க, அவர் செய்யறாருங்க, இவருக்கு அவர் பொறுப்பு கொடுத்திருக்காருன்னு சொல்றேன். அதே நபர் நாங்க சகிச்சுட்டு தான் போயிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஐயா அவர்களையே கொலை செய்யலாங்கிறத பிளான் பண்ணி அது இன்னொருத்தங்க மேல போடுற மாதிரி பண்றாங்களே, இது வந்து எப்படி என்டர்டெயின் பண்றதுன்னு கேக்குறோங்க. ஐயா அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக தான் நேற்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்க போய் மனு கொடுக்க போயிருந்தார்.